சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மாமா, தங்களை இந்த நிலையில் பார்க்கும்போது நெஞ்சும் பதறுகிறது. பாண்டிய நாட்டின் பணிக்காக ஓடி ஓடி செயல்புரிந்த கால்களும், இதை இவ்விதம் செய்ய வேண்டும் என்று அனைவருக்கும் ஆணையிட்ட கரங்களும் ஓய்ந்து போய் செயலற்று கிடப்பதை காண காண நாங்கள் எல்லாம் என்ன செய்ய போகிறோம் என்ற பதட்டம் ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் நீ மனம் தளர்ந்து பேசக்கூடாது மலர்கொடி. நீ தைரியமாக இருந்தால்தானே இளம்வழுதிக்கு ஆறுதல் கூற முடியும். இப்பொழுதுதான் நீ உறுதியுடன் செயல்பட வேண்டும். மன்னர் வரவில்லை என்ற குறை எவருக்கும் தெரியாதபடி எனது கரமாக இருந்து செயலாற்ற வேண்டும். இளம்வழுதியின் மனதிற்கு உரமூட்ட வேண்டும். இப்போதும் நான் தெளிவாக சிந்திக்கும் நிலையில்தானே இருக்கிறேன். அதனால் சிந்தனை நான் என்றால் செயல் இளம்வழுதியாக இருக்க வேண்டும். இப்போதும் என்னால் தெளிவாக பேச முடிகிறதல்லவா? அதனால் எனது ஆணைகள் இளம்வழுதி மூலம் அனைவரையும் செயல்படுத்த வேண்டும். மாமா, உங்கள் மன உறுதி என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. நானும் அவரிடம் தாங்கள் சொன்னதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் மனம் தளர்ந்து மாமன்னரும் மனம் தளரக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அரசு பணிகள் தாங்கள் இல்லாததால் பாதித்து விட்டது என்ற நிலை வரக்கூடாது என்பதற்காக எனது அத்தையார் பாண்டிமா தேவியார் தாமே அந்த பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தங்கள் மைந்தரும் அவ்விதம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் அத்தை பஞ்சவன்மாதேவி என் நிலை கண்டு கொஞ்சமும் கலங்கவில்லை அம்மா. நீங்கள் மீண்டெழுவீர்கள், முன்பிலும் சிறப்பாக அரசு பணிகளில் செயல்படுவீர்கள் என்று என்னை உற்சாகப்படுத்துகிறாள். அரண்மனை நிர்வாக பொறுப்புகளை அமைச்சர் அறிவுடை நம்பியிடம் ஆலோசனை பெற்று நான் வழி நடத்துகிறேன். பாண்டிய நாட்டின் பாதுகாப்பு பணிகளை என் மைந்தன் இளம்வழுதி செழியனோடு இணைந்து சிறப்பாக செயல்படுத்துவான். நீங்கள் அமைதியாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள். அத்தையாரின் மன உறுதி வியக்க வைக்கிறது மாமா. நானும் அவர் நம்பிக்கையை செயல்படுத்தும் வகையில் இளவரசரை உற்சாகப்படுத்துவேன். அப்படி சொல் மலர்கொடி. இப்போதுதான் நீ பாண்டிய நாட்டின் மருமகள் என்ற உறுதியுடன் பேசினாய். சேர மன்னரே, சோழ மன்னரோடு தாங்களும் என்னை காண வந்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் தங்களை இந்த நிலையில் காண்பது என் நெஞ்சை உறுத்துகிறது. ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? நான் செய்த விபரீத செயலால் ஏற்பட்ட விளைவுதான் தங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி விட்டதோ என்று என் மனம் தவிக்கிறது. இதோ இந்த சோழ இளவரசியை கணவரிடமிருந்து பிரித்து வைத்து கொடுமை புரிந்தவன் நான் தானே. நல்லெண்ண தூதுவராக வந்த பாண்டிய இளவரசரின் உண்மையான உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் அவரை சேர நாட்டிலும் மலர்கொடியை சோழ நாட்டிலும் கலங்கி தவிக்கும்படி செய்தவன் நான் தானே. அதனால் என்ன? அந்த நிலையில் தாங்கள் அப்படி செய்ததில் ஆச்சரியமே இல்லை. அதை சோழ மன்னரும் நானும் நன்றாக புரிந்து கொண்டோம். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் காரணம் தான் என்று மங்கம்மாவே வந்து தெளிவுபடுத்தி விட்டாளே. அதனால்தான் இனி தாங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் என்று நான் தடுத்தேன். அதுதான் சரி பேரரசே. அனைத்திற்கும் பின்னால் யாரோ ஒருவர் இருந்து இதையெல்லாம் செய்திருக்கிறார் என்று தெரிந்து விட்டது. இனி நாம் அதை பற்றி பேசி மனதை சங்கடப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எப்படியோ என் மைந்தனின் நல்லெண்ண தூதின் லட்சியம் இன்று நிறைவேறிவிட்டது. அது எப்படி? வில், புலி, கயல் என்ற 3 கொடிகளும் இன்று இங்கு ஒன்றாக இணைந்து விட்டனவே. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒரே இடத்தில் இருந்து உரையாடி மகிழ்கின்றோமே. இத்தகைய ஒரு காட்சியை காண வேண்டும் என்றுதானே என் மைந்தன் சேர நாட்டிற்கு சென்றான். சோழ மன்னரோடு சேர மன்னரும் இங்கு வந்ததால் இன்று அது நிறைவேறிவிட்டதே. நீங்கள் இருவரும்
சில நாட்களாவது இங்கே இருந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும். மூவேந்தர்களும் எல்லைகளால் பிரிந்திருப்பவர்களே தவிர இதயத்தால் பிரிந்தவர்கள் அல்ல என்பதை உலகிற்கு உணர்த்த வேண்டும். உங்களது உயர்ந்த நோக்கம் இனி ஒருபோதும் மாறாது. நீங்கள் குணமடைந்து எழுந்த பின் நானும் நீங்களும் சேர்ந்து சேர நாட்டிற்கு செல்வோம். சேரரும் தாங்களும் சேர்ந்து இந்த சோழரை காண வாருங்கள். இவ்விதம் நமது நட்பு இனி உறுதியாக தொடரட்டும். ஆனால் என்று ஏன் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்துகிறீர்கள் தந்தையே? நாமெல்லாம் இனி கிளைத்தெழவே முடியாது என்று தீர்மானித்திருந்த அந்த கயவன் இருங்கோவேள் விதைத்த வஞ்சம் இன்னும் சிலரது நெஞ்சத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் கோட்டையை நோட்டமிட்ட ஒருவன் பிடிபட்டு என் கண்ணெதிரிலேயே இருங்கோவேல் வாழ்க என்றபடி தன் உயிரை மாய்த்துக் கொண்டான். என்ன தந்தையை சொல்கிறீர்கள்? அப்படியானால் முத்துநகையின் முயற்சி பலனில்லாமல் போய்விட்டதா? அப்படி சொல்ல முடியாதம்மா. முத்துநகை இருங்கோவேளை கொன்றது உண்மை, அவனோடு இருந்தவர்களை அழித்ததும் உண்மை. ஆனால் அன்று எரிந்த நெருப்பில் அகப்படாமல் தப்பித்துச் சென்ற சிலர் எங்கோ எப்படியோ வாழ்ந்து கொண்டு நம்மை எதிர்க்க நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெளிவாக தெரிய வந்துள்ளது. அதன் வேர் எங்கே இருக்கிறது, அதன் விழுதுகள் எங்கே எல்லாம் பரவி படர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. நான் பாண்டிய நாட்டிற்கு உன் மாமனாரை காண்பதற்காகத்தான் வந்தேன். அத்தோடு இடையில் உள்ள சில ஊர்களில் புல்லுருவிகள் எங்கேனும் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஆராய்வதற்காகவும் இதை பயன்படுத்திக் கொள்ளப் போகிறேன். அதனால் நான் உடனே திரும்பிச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியானால் நான் விரைவாக புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று நமது பகைச்செடி எங்கேனும் முளைத்திருக்கிறதா என ஆராய்ந்துவிட்டு சோழ நாட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அங்கு நமது பகை முழுவதுமாக அழிந்தது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். சோழ மன்னரே, நானும் தங்களோடு வருகிறேன். எதிரிகள் குமுறிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் தாங்கள் தனியே செல்வது ஆபத்தானது. உங்களை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் அந்த வேளிர் எதிரிகளை அழிக்க வேண்டும். மூவேந்தர்களாகிய நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து அக்காரியத்தை செய்வோம். ஆகையால் உங்களோடு நானும் வருவதுதான் நல்லது. இல்லை சேரமன்னரே, நாம் இருவரும் இங்கு வந்துவிட்டு இருவருமே உடனே திரும்பிவிட்டால் பாண்டிய மன்னருக்கு யார் துணை? பாண்டிய இளவரசர் என்ன இருந்தாலும் இளையவர் அல்லவா? நம்மைப் போல் அனுபவ முதிர்ச்சி பெற்றவர்கள்தான் பாண்டிய மன்னருக்கு துணையாக இருந்து அவருக்கு ஏற்ப உரையாட முடியும். அவர் மனதுக்கு இதமான செய்திகளை மன்னருக்கு மன்னர் என்ற முறையில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால் நான் இல்லாத இந்த நேரத்தில் எனக்கும் சேர்த்து நீங்கள் பாண்டிய மன்னருக்கு துணையாக இருக்க வேண்டும். நான் சென்றதும் தெரியவில்லை, வந்ததும் தெரியவில்லை என்பது போல் விரைவாக வந்து விடுகிறேன். இருப்பினும் தங்களுக்கு துணையாக யாரேனும் உடன் வர வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் புலவர் காரிக்கண்ணனாரை என்னோடு அழைத்துச் செல்லப் போகிறேன். எவரிடத்தில் எப்படி பேசி விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது காரிக்கண்ணனாருக்கு கைவந்த கலையாயிற்றே. அதனால் என்னை பற்றி சிந்தனை இல்லாமல் எனக்கும் சேர்த்து தாங்கள் சில நாள் இங்கே தங்கியிருக்க வேண்டும். தங்கள் விருப்பம் அதுவானால் நிச்சயம் நான் இங்கே தங்கியிருக்கிறேன். பாண்டிய மன்னரை அருகிலிருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி பாண்டிய பேரரசே. இது விஷயமாக நான் காரிக்கண்ணனாரையும் முத்துநகையும் கலந்து பேசிவிட்டு பிறகு உங்களிடம் வந்து விடைபெற்று செல்கிறேன். நல்லது, வருகிறேன். வாருங்கள். பிரபு, கிள்ளிவளவனை சந்தித்தீர்களா? அவனோடு உரையாடினீர்களா? என்ன இப்படி கேட்கிறாய் மங்கம்மா? மாமன்னர் கரிகால் வளவர் பாண்டிய நாட்டிற்கு சென்றது முதல் நம் இளவரசன் கிள்ளிவளவன் தானே ஆட்சி பொறுப்பை மேற்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அமைச்சரும் நானும் தானே அவனுக்கு துணையாக இருந்து பார்த்துக் கொள்கிறோம். அதனால் நான் ஒவ்வொரு நாளும் கிள்ளிவளவனை சந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறேன். நாட்டு நலன்களுக்கான திட்டங்களை தீட்டுவதற்காக உரையாடி கொண்டுதானே இருக்கிறேன். அப்படியா? என்ன அப்படியா என்று சாதாரணமாக கேட்டுவிட்டாய்? கிள்ளிவளவன் ஆட்சி திறத்தில் எவ்வளவு ஆற்றல் படைத்தவனாக இருக்கிறான் தெரியுமா? தந்தை உருவாக்கி வைத்திருக்கும் சோழ சாம்ராஜ்யத்தை அவருக்கு பின் சிறப்பாக ஆட்சி புரியும் ஆற்றல் தனக்கு உண்டு என்பதை தெளிவாக உணர்த்திக் கொண்டிருக்கிறான். இந்த பரந்த சாம்ராஜ்யம்
கிள்ளிவளவன் கரத்தால் சிதறாமல் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. போதும் போதும், நானும் அதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்க வந்தது அதை பற்றி அல்ல. வேறென்ன? நாம் பூங்கோதை விஷயமாக பேசிக் கொண்டதை கிள்ளிவளவனிடம் உரையாடினீர்களா என்றுதான் கேட்டேன். மங்கம்மா, எனக்கு மட்டும் அந்த சிந்தனை இல்லை என்றா கருதுகிறாய்? ஆனால் அதை பற்றி பேசுவதற்கு இது உகந்த நேரமில்லை மங்கம்மா. அதனால் நான் சொன்னபடி நீ சற்று பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். பூங்கோதை என்ற கொடி படர்வதற்குரிய கொழுங்கொம்பு எதுவென்றாவது புரிகிறது. பரிவாதினி தனக்குரிய வாழ்க்கையை தானே தேடிக்கொண்டாள். ஆனால் ஒரே ஒருத்திக்கு மட்டும் சரியான வாழ்வு அமையவில்லை. அதுதான் என் மனதிற்கு சங்கடமாக இருக்கிறது. நீ யாரை பற்றி சொல்கிறாய் மங்கம்மா? முத்து நகையை பற்றித்தான் சொல்கிறேன். முத்து நகைதான் இருங்கோவேளை மணந்து வாழ்ந்து விட்டாளே. வாழ்வதற்காகவா முத்து நகை இருங்கோவேளை மணந்தாள்? அவரை தன் கரத்தாலேயே எரித்து சாம்பலாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே மணந்தாள். ஆனால் அதனால் அவளும் இப்பொழுது எரிக்கப்பட்டதில் மிஞ்சிய சாம்பலாகத்தானே கிடைக்கிறாள். அப்படியே நினைக்கிறாய் மங்கம்மா? இன்று இந்த சோழ நாட்டில் பார்த்திபனுக்கு சமமான வீரமங்கையாக முத்துநகை உலவுகிறாள். பாண்டிய நாட்டிற்கு சோழ நாட்டின் பிரதிநிதியாக செல்ல வேண்டுமா? முத்துநகையை அனுப்பு. சேர நாட்டில் அகப்பட்ட பாண்டிய இளவரசனை மீட்டுக் கொண்டு வர வேண்டுமா? பார்த்திபன் போனால் மட்டும் போதாது. பார்த்திபனுக்கு வழிகாட்ட முத்துநகையை அனுப்பு என்று மன்னரே சொல்லும் அளவிற்கு உன்னதமான நிலையில் இருக்கிறாளே. ஆனால் அவளுக்கென்று ஒரு துணைவன் இல்லாமல் போய்விட்டானே. நான் முத்துநகைக்கு எண்ணற்ற தீங்குகள் செய்தேன். எந்த அளவிற்கு அவமதிக்க முடியுமோ அந்த அளவிற்கு பேசி அவளை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன். அத்தனைக்கும் மேலாக முத்துநகையின் உயிரையே பறிக்க நினைத்து நஞ்சு கலந்த மாம்பழத்தை அவள் உண்ணும்படி செய்ய ஒருவரிடம் அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அதனால்தான் மாமன்னரை கூட நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்ட நான் முத்துநகையை சந்திக்க சங்கடப்பட்டு கொண்டு விலகி இருந்தேன். ஆனால் முத்துநகையோ தானாக என்னை தேடி வந்து கிள்ளிவளவன் வாழ்வில் பரிவாதினை குறுக்கிட மாட்டாள், நீங்கள் பூங்கோதையின் விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள். இத்தகைய உயர்ந்த உள்ளம் கொண்ட ஒருத்திக்கு, நாட்டின் நலனுக்காக பாடுபடும் ஒரு வீராங்கனைக்கு அவளுக்கென்று ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று நினைக்கும் போது எனது மனம் கலங்குகிறது. கவலைப்படாதே மங்கம்மா. நான் நம் மகள் பூங்கோதை விஷயத்தில் சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல விரும்புகிறேன். காலம்தான் எல்லாவற்றிற்கும் விடையளிக்கும். வணங்குகிறேன். என்ன செய்தி? இரு வீரர்கள் தங்களை காண வந்திருக்கிறார்கள். என்ன விஷயமா? தங்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வந்திருப்பதாக கூறுகிறார்கள். எனக்கு பாதுகாப்பா? ஆமாம். நான் அப்படி எதுவும் கேட்கவில்லையே. எதற்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்? அதற்கான அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த வீரர்கள் கூறுகிறார்கள். பிரபு, அப்படி என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கும்? எனக்கும் புரியவில்லையே மங்கம்மா. சரி, நீ செல். நான் அவர்களை அழைத்து பேசிக் கொள்கிறேன். வருகிறேன். பணிப்பெண்ணே, கூறுங்கள். நீ சென்று அந்த வீரர்களை அனுப்பு. ஆகட்டும். வாருங்கள். நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு பாதுகாப்பு தருவதற்காக எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். நான் அப்படி எதுவும் கேட்கவில்லை. இருந்தாலும் இன்றே அதை கொடுத்து விட வேண்டும் என்று எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். யார் அனுப்பியது? கோட்டை தளபதியா? ஆமாம். அவர் இப்படி இரு வீரர்களை எனக்கு பாதுகாப்புக்காக அனுப்பப் போவதாக என்னிடம் சொல்லவில்லையே. எங்களிடம் சொன்னாரே. எதற்காக எனக்கு இப்போது பாதுகாப்பு? அவையில் ஒரு வேளிர் வீரன் தன்னையே மாய்த்துக் கொண்டானே, அவனை காட்டிக் கொடுத்ததே நீங்கள் தானே. அதனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று நினைக்கிறார்கள். என் உயிர் என்ன அவ்வளவு முக்கியமானதா? அதில் என்ன சந்தேகம்? வேளிர் வீரர்கள் ஒவ்வொருவரும் இப்போது உங்கள் உயிரைத்தான் விரும்புகிறார்கள். அதனால்தான் அதை பறித்து அவர்களுக்கு தருவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். என்ன குல துரோகி! இன்றோடு நீ அழிந்தாயாடா. இனி எங்களை காட்டிக் கொடுக்க நீ உயிரோடு இருக்க மாட்டாய்.
மங்கம்மா! மங்கம்மா! ஐயோ, பிரபு பிரபு என்ன வயிற்று பிரபு என்ன வயிற்று பிரபு பிரபு என்னை பாருங்கள் பிரபு என்ன வயிற்று என்னை பாருங்கள் பிரபு யாரங்கே பிரபு ஐயோ பிரபு என்ன செய்கிறது பிரபு பிரபு என்னை பாருங்கள் பிரபு பிரபு ஐயோ பிரபு 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 அமைச்சரே, நீங்கள் சொல்வதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இளவரசர் இளமழுதிக்குத்தான் வேலைபளு அதிகமாக இருக்கும் என்று தோன்றுகிறது. உண்மைதான் மன்னவா. கொற்கையை மட்டும் நிர்வகித்து வந்த இளவரசர் இப்பொழுது கூடுதலாக பாண்டிய மன்னரின் பொறுப்புகளையும் சேர்த்து பார்க்கிறார் அல்லவா? அதனால் அவரின் வேலை பளு அதிகரித்துத்தான் இருக்கிறது. ஆனால் அதனை இளவரசர் திறம்பட சமாளிக்கிறார். உண்மைதான். இளவரசர் இளம்பழுதியின் நிர்வாக ஆற்றல்கள் பற்றி மற்றவர்கள் சொல்லி ஆனதை கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்டவரை தவறாக நினைத்து நான் தண்டனை தந்தேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. என்ன செய்வது? அப்படியானதொரு சூழ்நிலை உங்களை அப்படி நடந்து கொள்ள செய்துவிட்டது. அந்த சங்கடமான நிகழ்வை ஏன் நினைவில் கொள்கிறீர்கள்? இப்போது நான் உங்களை சந்திக்க வந்ததின் காரணமே இளவரசர் இளம்பழுதியின் விருப்பத்தை தங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் தங்களை சந்திக்க சொன்னதால்தான் நான் இங்கு வந்தேன். இளவரசரின் விருப்பம் என்னவென்பதை சொல்லுங்கள். பாண்டிய நாட்டின் நலன் பொருட்டு தான் சிந்தித்து வைத்திருக்கும் சில திட்டங்கள் பற்றி உங்கள் கருத்தை தெரிந்து கொள்ள இளவரசர் விரும்புகிறார். மேலும் பல விஷயங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறார். ஆனால் உங்களிடம் கேட்பதற்கு அவர் தயங்குகிறார். தயக்கமா? என்னிடமா? ஆமாம் மன்னவா. பாண்டிய நாட்டிற்கு விருந்தாளியாய் வந்திருக்கும் தங்களை ஏன் தொந்தரவு படுத்த வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இதில் என்ன எனக்கு தொந்தரவு இருக்கிறது? நான் இங்கு வந்ததின் முக்கிய நோக்கமே பெருவழுதி பாண்டியருக்கு எந்த வகையிலாவது உதவ வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். நான் பாண்டிய நாட்டிற்கு விருந்தாளியாக வரவில்லை, உறவினனாகத்தான் வந்திருக்கிறேன். மன்னர் பெருவழுதி பாண்டியருக்கு மகள் உடன் இருப்பது பெரிய பலம். அந்த பெரிய பலத்திற்கு பக்கபலமாய் நான் இருப்பது எனது பாக்கியம். இளவரசரிடத்தில் போய் சொல்லுங்கள். அவருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்னிடத்தில் தயங்காமல் கேட்க சொல்லுங்கள். நான் அதை செய்ய காத்திருக்கிறேன். வாமா முத்துநகை, ஏன் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய்? முத்துநகை, ஏனம்மா தயங்குகிறாய்? வாமா. வணங்குகிறேன். ஏனம்மா முத்துநகை, நானும் சேர மன்னரும் தானே பேசிக் கொண்டிருக்கிறோம். வருவதற்கு என்ன தயக்கம்? நீ வரவேண்டியதுதானே? அதற்கில்லை அமைச்சரே. சேர மன்னரை என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. பாண்டிய இளவரசரை மீட்பதற்காக சேர நாட்டிற்குள் மாறு வேடத்தில் மாற்று பெயரில் சென்ற பார்த்திபனையும் என்னையும் மன்னர் அவர்கள் மிகவும் மரியாதையாக நடத்தினார். எங்களிடம் பாசம் காட்டி அன்பாக பழகினார். ஆனால் இறுதியில் நாங்கள் மன்னரை ஏமாற்றிவிட்டோம். நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டோம். நாங்கள் வேடதாரிகள் என்பது தெரிந்த பிறகு இவரது மனம் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். இவரை எப்படி நான் நேருக்கு நேர் பார்க்க இயலும்? முத்துநகை, ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அப்படி ஒரு நாடகத்தை நீங்கள் இருவரும் நடத்தினீர்கள்.